சரணமையப்பா. சுவாமி சரணம். கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணம் ஐயப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணம் ஐயப்பா. நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. ஐயா, நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா, எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஓம் நம சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். பொதுவாக இப்பொழுது இந்த கார்த்திகை மாதம் பிறந்து ஐயப்பனுடைய மண்டல விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கார்த்திகை மாதம் பிறந்தாலே ஐயப்பன் அடியவர்களெல்லாம் கடும் விரதம் இருந்து கருப்பு ஆடை அணிந்து கழுத்தில் மாலை அணிந்து சரண கோஷங்களை எழுப்புகின்ற சிறப்போடு கூடியதாக அமைந்திருப்பது. ஐயப்பனுடைய இந்த விரதம் மிகவும் ஒரு புனிதமானது, பக்குவமானது. மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம் ஐயப்பனுடைய விரதம். நாம் ஏனைய காலங்களிலே விரதங்கள் அனுஷ்டிக்கிறோம் வருஷம் பூராவும். அவையெல்லாம் பகல் உணவு அருந்தாமல் இருந்து இரவிலே சுவாமி தரிசனம் கண்டு உணவருந்துகின்றதும் உண்டு, அல்லது பகல் ஒருவேளை உணவை அருந்தி விரதத்தை பூர்த்தி செய்கின்ற விரதங்களும் உண்டு. பல்வேறு வகையான விரதங்கள் மாதந்தோறும் வருகின்ற சதுர்த்தி விரதம், சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், பிரதோஷ விரதம் என்கின்ற விரதங்களை அனுஷ்டிக்கின்றோம். அதேபோல் 21 நாட்களுக்கு கேதார கௌரி விரதம், 9 நாட்களுக்கு நவராத்திரி விரதம், 6 நாட்களுக்கு கந்த சஷ்டி விரதம், 21 நாளுக்கு விநாயக சஷ்டி விரதம் என்று எத்தனையோ விரதங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறோம். அந்த விரதங்களிலே எல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு, முக்கியத்துவம், பெருமை, அழகு இந்த ஐயப்பனுடைய விரதத்தில் இருக்கிறது. இந்த ஐயப்பனுடைய விரதத்துக்கு மாலை அணிந்தவுடனேயே அவர்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த பெயர் சொல்லி அழைப்பதில் பெயரோடு சேர்ந்து சுவாமி என்ற பதம் சேரும். பொதுவாக இந்த கருப்பு ஆடை அணிந்து கழுத்தில் மாலை, விரத முத்திர மாலை அணிந்தால்தான் அவர் சாமி. அதுக்கு முன்னாடி அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி மாலை போட்டார், 5 வருஷத்துக்கு முன்னாடி மாலை போட்டார், போன வருஷம் மாலை போட்டார், அவரை கண்டவெல்லாரும் சாமி சாமி அவ்வாறு சொல்லக்கூடாது. நாங்கள் பாபத்தை சம்பாதிக்கிறோம். சுவாமி என்கின்ற பதம் இந்த கருப்பு ஆடைக்கும் கழுத்தில் அணிகின்ற மாலைக்கும் உரிய சிறப்பு. இவை அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் மாலை போடாதவர்களை சாமி என்று அழைக்கப்படாது. போன வருஷம் மாலை போட்டிருக்கலாம், இந்த முறை அவர் போட இல்லையா, சாமி என்று அழைக்க முடியாது, பெயர் சொல்லி அழைக்கலாம். எனவே அந்த அவ்வளோ பக்குவம் இருக்க வேண்டும். அவ்வளோ புனிதமான விரதம் இந்த விரதம். மாலை அணிந்தவுடனே தான் அவர் சுவாமி என்ற பதம் கருத்தைப்படுகிறார். அதனால தான் ஒருவரை ஒருவர் வயசு வித்தியாசம் இல்லாமல் பாத நமஸ்காரம் பண்ணுகின்ற சிறப்பு. 50 வயசிலே தாத்தா இருந்தாலும், 60 வயசிலே தாத்தா இருந்தாலும், 10 வயசு பேரன் மாலை போட்டிருந்தாலும், அந்த 10 வயசு குழந்தையை இந்த 60 வயசு முதியவர் காலை தொட்டு வணங்குகின்ற ஒரு சிறப்பு, புனிதம், பக்குவம் எந்த விரதத்திலும் கிடையாது. அவ்வளோ ஒரு சிறப்பான இந்த விரதம். இந்த ஐயப்பனுடைய விரதம் தொடர்பாக தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கணக்கு கொடுத்தல், கணக்கெடுத்தல் என்பது எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் கடைபிடிக்கின்ற ஒரு நல்ல காரியம். ஒவ்வொரு நாளும் மாலையிலே இந்த நாள் எப்படி இருந்தது, ஒவ்வொரு வாரம் இறுதியிலே இந்த வாரம் எப்படி இருந்தது, ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதியிலும் இந்த மாதம் எப்படி இருந்தது, ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருந்தது என்று நாங்கள் பண ரீதியாக அல்லது எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் ரீதியாக, எங்களுடைய உழைப்பு ரீதியாக, எங்களுடைய முயற்சி ரீதியாக, தனிப்பட்ட ரீதியிலும், குடும்ப வாழ்விலும், அமைப்புகளிலும், வியாபாரங்களிலும், எங்களுடைய முதலீடுகளிலும், எங்களுடைய தொழில் நிறுவன ரீதியாகவும், இந்த நாடு கூட எங்களுடைய நாட்டு ரீதியாகவும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதனாலே இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு இவ்வளவு லாபத்தை தந்திருக்கின்றது அல்லது எவ்வளவு நட்டத்தை தந்திருக்கின்றது, அதனாலே அடுத்த ஆண்டு எப்படி நாங்கள் திட்டமிட வேண்டும் என்றெல்லாம் இப்படி எங்களுடைய வாழ்வை தனிப்பட்ட முறையிலும், குடும்ப ரீதியாகவும், அமைப்புகள் ரீதியாகவும், நாடு ரீதியாகவும் நாங்கள் கணக்கெடுப்பு, கணக்கு கொடுத்தல், அக்கவுண்டபிலிட்டி என்று சொல்வார்கள், கணக்கு கொடுத்தல், அந்த முயற்சியிலே நாங்கள் இறங்குவது வழக்கம். இயேசு ஒரு அழகான உவமையை சொல்லுகின்றார். ஒரு அரசன் ஒரு தலைவர் தனக்குரிய சில மக்களை அழைத்து அங்கு 10 தாலந்தை கொடுக்கின்றார். அவர் கொடுக்கின்ற அந்த 10 தாலந்து 10 பேருக்கு கொடுத்தார் என்று வைத்தால், ஒரு தாலந்து என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நாள் கூலி. ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற பொழுது அவர் திரும்பி வந்து கணக்கு கேட்கின்றார். அப்பொழுது 1 பெற்றவர் அதை 10 ஆக்கினார். இன்னும் ஒருவர் 1 பெற்றதை அது 5 ஆக்கினார். இன்னும் ஒருவர் 1 பெற்றதை அவர் அப்படியே வைத்துவிட்டார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு இந்த 1ஐ 10 ஆக்கியவருக்கு பாராட்டி அவரை இன்னும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து இன்னும் அவர் பொறுப்புள்ளவராக ஆக வேண்டும் என்று அவரை நியமிக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு பூச்சியமாக இருக்கின்றோம் என்பதல்ல. ஏதோ ஒரு ஆற்றல், திறமை, நன்மைத்தனம் எல்லாம் எங்களிடம் இருக்கின்றது. இவற்றை நாங்கள் வளர்க்க வேண்டும். அங்கு எங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும், ஒரு ஆவல் இருக்க வேண்டும், உற்சாகம் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்னும் அழகுற அமைக்க வேண்டும் என்று, எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றல்கள், திறமைகள், அதிகாரம், சந்தர்ப்பம் இவற்றை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். அதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி, வளர்ச்சி, முதிர்ச்சி, எங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியும் அதுதான். சோம்பி திரிகின்றவர்கள், செயலற்று முயற்சியற்று அவர்கள் மனம் உடைந்து போயிருக்கின்றவர்கள், வாழ்க்கையை மறையாக பார்த்து பார்த்து குற்றங்கள் கண்டுபிடித்து குறை கூறி அவர்கள் எப்பொழுதும் ஒரு புன்னகை பூப்பதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம், விருப்பமில்லாதவர்களை போன்ற ஒரு இருண்ட வாழ்க்கை, முக வாட்டத்தோடு வாழுகின்ற வாழ்க்கை, ஏனோ தானோ என்று பிடிப்பற்றவர்களாக வாழ்கின்ற வாழ்க்கை, அப்படி உங்கள் யாருக்குமே இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாகும். கடவுள் ஒரு அன்பான தந்தை. தன்னுடைய பிள்ளை எவ்வாறு, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை எப்படியெல்லாம் அவன் வளர்ச்சி அடைய வேண்டும், முன்னேற வேண்டும், வெற்றிகளை ஈட்ட வேண்டும், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சாதனைகள் புரிய வேண்டும், இப்படியெல்லாம் விரும்புவது போல எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இறைவன் பார்த்து விரும்புகின்றார். மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நன்மைகளை பெருக்க வேண்டும், நீ வளர்ச்சி உற வேண்டும், முதிர்ச்சி உற வேண்டும், ஒரு உயர்ந்த மனிதனாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று அழைக்கின்றதை போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் கடமை உணர்வு உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக,
உழைப்பு நம்பிக்கை வைக்கின்றவர்களாக, கடுமையான உழைப்பிற்கு நிகரில்லை என்று சொல்லுவார்கள். உழைத்துத்தான் மாமனிதர்களாக பெரியவர்களாக வருவார்கள். ஆகையினாலே இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்பொழுதும் ஒரு பெரிதாக நாங்கள் எண்ணி கனவுகள் காண்போம். என்னுடைய வாழ்க்கை ஒரு விதை விதைக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு விருட்சமாக வர வேண்டும் என்றுதான், அது வளர்ந்து செடியாகி அல்லது கொடியாகி பூத்து காய்த்து கனி தர வேண்டும் என்பதுதான் அந்த விதையை போடுகின்றவர்களுடைய நோக்கமாகும். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையை இறைவன் எங்களுக்கு விதையாக தந்திருக்கின்றார். நாங்கள் வளர்ந்து பூத்து காய்த்து கனி கொடுத்து பலரையும் மகிழ்விக்கின்ற வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்தில் நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்து விடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவா, கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா, அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா, இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக இந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையில் இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்து கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள்.
ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது. ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாகி இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான் தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலே அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்தியா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்கச் செய்து விடாது என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார், சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.